அல்லேலூயா. இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த பகலின் மத்தியான வேளையில சுவாமி இந்த சமூகத்துல கூட்டி சேர்த்த உடைய பெரிதான தயவுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக ஆண்டவரே, உடைய சமூகத்துல பல காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக, உம்மை ஆராதிக்கும்படியாக இங்கு கூட்டி வந்த அருமையான ஜனங்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நேரத்திலும் கர்த்தர் எங்களோடு கூட இடைவிடும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசும். கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு தன்னை தாழ்த்தின அந்த குட்டி சாமுவேலை போல அடியேனை முற்றிலுமாய் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பேசும், அடியேனை மறைத்துக் கொள்ளும். எல்லா துதி கனமகிமையும் நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்த வாய்ப்பு தந்த சகோதரன் ஜேம்ஸ் ஐயாவுக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இது நானுமே எதிர்பார்க்கல. ஐயா அங்க அந்த சமாதான சபையில ஆராதனை நடத்தினாங்க. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அது ஜனங்கள் அதை அவங்க எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. எனக்கு அது ரொம்ப ஒரு புதுமையாகவும் ரொம்ப ஆண்டவருடைய சமூகத்தை அந்த இடத்துல உணர்ந்ததாக எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த ஜான் பிரதர் நீங்க இந்த மாதிரி அவங்களுடைய சபையில நீங்க செய்தி கொடுக்கணும்னு அவங்க விரும்புறாங்க, நீங்க போக முடியுமா அப்படின்னு கேட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய இறக்கத்தினால் நான் எனக்கு வருகிற பிரசங்க வாய்ப்புகள் என்பது ஆண்டவர் தருகிறதாக நான் விசுவாசிக்கிறேன். யார்கிட்டையும் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு யார்கிட்டையும் இது வரைக்கும் எனக்கு நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், எனக்கு ஒரு பிரசங்க வாய்ப்பு தாங்க அப்படின்னு நான் கேட்டதில்லை. ஆண்டவர் திறக்கும் வாசல்களை நான் மறுப்பதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துல நான் இவங்களுக்கு நான் என்ன செய்தி கொடுக்க போறேன், அவர்களோடு ஆண்டவர் என்ன வார்த்தையை பேச விரும்புகிறீர் என்று அதை சொல்றதுல எனக்கு ஒரு ஆர்வம் எப்போதுமே உண்டு. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்த இடத்துல என்னன்னா, ஒரு ஆராதனை என்பதும் தேவனுடைய செய்தி என்பதும் அது மிக 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 அது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுக்காக பல மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல இருந்து ஆண்டவர் பேசின வார்த்தையை நான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் அந்த இடத்துல இருந்து வளர்ந்ததுனால பிரசங்கங்கிறது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு கையில இது இருக்கு, நெட் இருக்கு, உள்ள போய் என்ன ஒரு சப்ஜெக்ட் போட்டாலும் அதுல ஒரு பிரசங்கத்தை 2 நிமிஷம் கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள பிரசங்கம் வந்துடும். அப்படிப்பட்ட பிரசங்கத்தினால பெரிய பிரயோஜனம் எதுவும் இருக்காது. ஆனால் ஆண்டவர் பேசின வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கும். அந்த வார்த்தை ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறது என்னுடைய விசுவாசம். ஆகவே எனக்கு இந்த வாய்ப்பு நீ பிரசங்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் முந்தா நாள் சொன்னாரு. அந்த நிமிஷத்துல இருந்தே நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, என்கிட்ட பேசுங்க, என்கிட்ட சொல்லுங்க, நான் என்ன வார்த்தையை நான் இவர்களோடு பகிர்ந்து கொள்வது அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காத்து கொண்டிருந்த போது கர்த்தர் என்னோடு கூட பேசின அந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து அந்த வார்த்தை இருக்கிறது பாருங்க. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வழியில் கரளையாய் போன செடி போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்.
அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு 2 வகையான மனிதர்களை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். முதலாவது வகை மனிதர் யாரு? அவர் தன்னைத்தான் நம்புகிற ஒரு மனிதன். 2வது மனிதன் யாரு? அவன் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரை நம்புகிற ஒரு மனிதன். இந்த 2 பேருக்கு உள்ள வித்தியாசம் தான் இந்த வசனத்தினுடைய சாராம்சமாக காணப்படுகிறது. அந்த 2 மனுஷருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆண்டவரை நம்புகிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதே சமயத்துல ஆண்டவரை நம்பாத மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ரொம்ப அழகாக வெளிக்காட்டுகிற ஒரு பகுதி தான் இந்த பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், நம்மை விடுதலையாக்கினார். நமக்கு நம்மை அவருடைய பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் மரித்திருந்த நம்மை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டதுனாலதான் நம்ம ஒவ்வொருவரும் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோமே தவிர, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படாத ஒரு அனுபவத்தில் இருக்கிறவர்களால் இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்க முடியாது. ஆண்டவருடைய இரத்தத்தினால் அவருடைய சிலுவை மரணத்தை நம்பினதன் நிமித்தமாக அவர் எனக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். என்னுடைய பாவங்களை மட்டுமல்ல, சாபங்களை மட்டுமல்ல, என்னுடைய நோய்களையும் அவர் சுமந்து தீர்த்தார் என்கிறதான அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லாதவர்கள் இந்த இடத்துல இருக்கவே முடியாது. நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படித்தான் கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்னா, அவரை நம்புகிற மனிதர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சின்ன காரியத்துக்குமானாலும் பெரிய காரியத்துக்குமானாலும் நாம் கர்த்தரை மட்டுமே விசுவாசிக்க வேண்டும். அவரை மட்டுமே நாம் நம்ப வேண்டும். அவரை மட்டுமே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு இங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. அப்ப நான் இங்க பாடல் ஆராதனையில நானும் பாடி ஆராதித்து கொண்டிருந்த போது எனக்கு டக்குன்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இந்த ஹால் அப்படியே ஏசியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். பார்த்தா இப்போ அவர் பிரதர் சொல்றாரு, இந்த இடத்துல ஏசி ஆக்கணும்னு ஏற்கனவே அப்படிப்பட்ட ஒரு விதை அங்கு போடப்பட்டிருக்கிறது. எனக்கு இப்போ அதை கேட்ட உடனே எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். சரி, கர்த்தர் உண்மையிலேயே இதை செய்ய போறாரு. இந்த இடத்துக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவரை ஆராதிக்க கூடி இருக்கிற ஜனங்கள் இப்படி இந்த வெக்கையில இருக்கணும்னு அவசியம் ஒண்ணும் இல்லை. ஏன் இப்படி சாதாரணமா இருந்தா பத்தாதா? ஏன் அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பேசலாம். ஆனால் அப்படி இருக்கிறதுனால ஒரு தப்பும் இல்லை. கண்டிப்பா அது நமக்கு வேணும். ஆண்டவர் தருவார். நானும் விசுவாசிக்கிறேன். உங்களோடு கூட அந்த விசுவாசத்துல நானும் சேர்ந்துக்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை கண்டிப்பாக செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஒரு காரியத்தை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அநேக பிரச்சனைகளை மிக எளிதாக கடந்து விடலாம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அப்படின்னு ஒரு தேவனுடைய மனிதர். அவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வெள்ளி நாக்குடைய மனிதர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அவரை போல பிரசங்கம் பண்ண ஆள் இதுவரைக்கும் யாரும் இல்லை. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் இந்த மாதிரி மைக்கு, ஆம்பிளிஃபயரு, அழகழகான இதெல்லாம் இல்லாத காலத்திலேயே லண்டன் மாநகரத்திலே அவருடைய சபையில் அவருடைய பிரசங்கத்தை கேட்க 10,000 பேர் கூடி வருவார்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு மைக் சிஸ்டம்லாம் இருந்தா ரொம்ப அழகா கேட்க வச்சிடலாம். ஆனா அன்னைக்கு அது எதுவுமே இல்லை. ஆனால் அவருடைய செய்தியை கேட்பதற்கு 10,000 பேர் வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷன், மிக வல்லமையாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்த மனிதன். அவருடைய ஊழியத்தில் திடீர்னு ஒரு நாளைக்கு அவருடைய ஆலயத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு தகவல் வருகிறது. அவருடைய ஆலயத்தை சேர்ந்த ஒரு விசுவாசி, ஒரு சகோதரி
கொஞ்சம் வயசானவங்க, அவர்கள் மரண படுக்கையில் இருக்கிறார்கள், நீங்க வந்து பார்க்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு தகவல் வருகிறது. உடனே இவர் என்ன பண்றாரு, இவரும் அவரோட கூட 2 அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸையும் கூட்டிட்டு அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு போறாரு. அந்த வீடு பார்த்தா இப்படி பிடிச்சி தள்ளுனா கீழே விழுந்துரும் போல, அந்த மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. இவர் போனாரு, அந்த அம்மா படுத்திருக்காங்க, இவர் பக்கத்துல போனாரு, எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது இப்படியே சுத்தி பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய படுக்கைக்கு மேலாக ஒரு அழகான ஒரு காரியம் வந்து ஒரு இது தொங்க விட்டுருக்காங்க. அவரை எல்லாத்தையும் இப்படி பார்த்தவரு இது என்னன்னு கேட்டிருக்காரு. அது வந்து ஒருத்தங்க எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. என்னதுமா அது அப்படின்னா, அந்த அம்மா வந்து அதுக்கு முன்னாடி ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரிய பணக்காரர் ஒருவருக்கு வேலை செய்திருக்கிறார்கள். அந்த வேலை செய்த அவர் இறந்து போகும்போது அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் தான் இந்த இதை வந்து கொடுத்துருக்காரு. இந்த அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால சுபத்துல தொங்க விட்டுருச்சு. இந்த அம்மாவுக்கு வாசிக்க தெரியாது, இந்த அம்மாவுக்கு என்னன்னு தெரியாது. அவர் கொடுத்தாரு, அது பார்க்க அழகா இருந்துச்சு, நான் என்ன பண்ணிட்டேன், வாங்கி மாட்டிட்டேன், அவ்வளவுதான் இதுக்கு தெரியும். ஆனால் சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்ன பண்றாரு, அதை போய் எடுத்து பார்க்கும்போது அதுல என்ன போட்டிருந்ததுன்னா, அவ்வளோ பெரிய பணக்காரர், அவருடைய சொத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்த அம்மாவுக்கு, அவருடைய சொத்துல ஒரு பகுதியை எழுதி வச்சு கொடுத்துருக்காரு. ஆனா துரதிருஷ்டவசமாக இந்த அம்மாவுக்கு அது என்னன்னு தெரியல. அது என்னன்னு அவருக்கு அந்த அம்மாவுக்கு தெரியாததுனால, அது பார்க்க அழகா இருக்கு, நான் மாட்டி வச்சிருக்கேன். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்ம கையில விலையேறப்பெற்ற வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, வெறுமன பைபிள் பூரா அட்டை, ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இருந்து வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் வரைக்கும் பைபிள் தான். ஆனால் அந்த வேதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிய வார்த்தைகள் என்று ஒன்று உண்டு. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்றவங்கள விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடும் பேசுகிறார்னு சொல்றவங்களா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்லா தான் சொல்றீங்களா? இன்னொரு தடவை கேட்கிறேன், ஆண்டவர் என்னோடும் பேசுகிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாம் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஆண்டவர் உங்களோடு பேசி இருக்கிறார் என்கிற உறுதி இருக்குமானால், அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அந்த அம்மாவை மாதிரி அப்படியே அழகா ஒரு ஃப்ரேமை போட்டு சுவத்துல மாட்டிருக்கீங்களா? அல்லது இது என்னுடையது, இது கர்த்தர் எனக்கு தந்தது, இதை நான் சுதந்தரித்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு கிளைம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்ப வந்து நம்ம மார்ச் மாசம் 18ஆம் தேதியில இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்துல ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு தெரியும்னா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, கையை உயர்த்த சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? அநேகருக்கு பிப்ரவரி வர்றதுக்குள்ளார ஜனவரியில கொடுத்த வாக்குத்தத்தம் மறந்து போயிடும். நம்ம வந்து நமக்கும் வாக்கு தத்துவத்துக்குமான உறவு அவ்வளவுதான் இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணிடுறோம், ரொம்ப அலட்சியப்படுத்தி விடுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீங்க அவரை நம்புனீங்கன்னா, அவருடைய வார்த்தையை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டிருந்தீர்களானால், உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்யக்கூடாத அதிசயமே எதுவுமே இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயால நினைக்கிறேன் ஒரு வசனம் இருக்கு, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன்
பூரண சமாதானத்துடன் அப்படின்னு உடனே நமக்கெல்லாம் என்ன தோணுது? சமாதானம்னா அப்படியே அமைதி, அப்படிதானே? சமாதானம்னா என்னது? அமைதி. யார் ஒரு தொந்தரவு இல்லாத அமைதியான ஒரு சூழ்நிலை. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை அப்படி சொல்லவில்லை. தமிழ் வேதாகமத்துல அநேக காரியங்கள் நம்ம பயன்படுத்தக்கூடிய வேதாகமம், நானும் கையில வச்சிருக்கிறத தான் நான் சொல்றேன். அநேக தேவனுடைய வார்த்தைகளை ரொம்ப மிக சாதாரணமாக கடந்து போயிருக்கிறார்கள். அதுல இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்ளுகிறீர். சமாதானம் யார்கிட்டையும் சண்டை இல்லை, நான் சமாதானமா இருக்கேன். யார்கிட்டையும் பிரச்சனை இல்லை. கடன் இருக்கு, ஆனா பிரச்சனை இல்லை, கொடுக்கும்போது வாங்கிக்கிடுவாங்க. இப்படிப்பட்ட நிலவரத்தில் அநேகர் காணப்படுகிறார்கள். வியாதியோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன பிரதர், இந்த வயசுல இது வரத்தானே செய்யும், இந்த வயசுல இது வர, எதுக்கு வரணும், எதுக்கு வரணும்? எல்லாருக்கும் வந்திருக்குல்ல, எல்லாருக்கும் வந்ததை பத்தி இப்ப நமக்கு பேச்சு இல்ல, உங்களுக்கும் எனக்கும் தான் பேச்சு. மற்றவர்களுக்கு வந்ததுக்கு வராததுக்கு நம்ம ஜவாப்தாரியே இல்லை. வியாதியை நாம் ஏன் அனுமதிக்க வேண்டும்? அந்த வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் அப்படிங்கிற வார்த்தை, அதனுடைய உண்மையான எபிரேய பதம் என்ன அப்படின்னா ஷாலோம்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ஷாலோம். ஷாலோம்னா என்ன அர்த்தம்? வெறும் சமாதானம் மட்டும் அல்ல. நத்திங் புரோக்கன், நத்திங் ஸ்டோலன், நத்திங் மிஸ்ஸிங். எதுவும் உடைந்து போகவில்லை, எதுவும் தொலைந்து போகவில்லை. அது மட்டும் இல்ல, எதுவும் திருடு போகவும் இல்லை. எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அதுக்கு பேர் தான் என்னது? ஷாலோம். அதுக்கு பேரு தான் சமாதானம். வீட்டுக்காரரோட சண்டையே போடல, அது சமாதானம். கண்டிப்பா சமாதானம், அது மிகப்பெரிய சமாதானம். ஆனால் அது மட்டுமல்ல, நம்முடைய கையின் பிரயாசங்கள், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய விருப்பங்கள், நம்முடைய செயல்கள், இதுலெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆண்டவருடைய கிரியையையும் நாம் பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுல எதுவும் குறைவுபடாத ஒரு இடத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த தென்கலத்திலேயே பெரிய பணக்காரர் ஒருத்தர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அவர் பேர் என்னது? அவர் பேர் எக்ஸ். அவருக்கு பெரிய வீடு இருக்கு, பெரிய பங்களா கட்டியிருக்காரு, நல்ல வசதியா இருக்காரு. அவருக்கு ஒரே ஒரு பையன். அந்த பையனுக்கு என்ன சொல்றாரு? நீ வேணா அந்த ஓரத்துல ஒரு 40க்கு 60, அது கூட 2400 சதுரடி வந்துடும். 20க்கு 60, 1200 சதுரடியில அந்த பக்கமா ஒரு குடிசை கட்டி நீ இருந்துக்கோ, நான் என்ன பண்ணுவேன், நான் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி எந்த தகப்பனாவது செய்வானா? எந்த தகப்பனாவது செய்வானா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்தால் பிதாவாகிய தேவன் நமக்கு, நான் என்ன சொல்ல வரேன், ஆண்டவரை நம்புகிறோம், ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், அவரை பின்பற்றுகிறோம், நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு பரலோகம் உண்டு, நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு நிச்சயம் உண்டு, நல்லது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது மட்டும் போதாது. இங்க இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான குறைவும் இல்லாமல், எதுவும் குறையவில்லை, எதுக்குமே குறைச்சல் இல்லை,
எதுக்கு கர்த்தர், அந்த வசனம் எப்படி, அந்த அந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். இந்த பாப்பா இவளுக்கு கேட்டா கூட சொல்லிடுவா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், எனக்கு எதிலும் குறைவில்லை, எதிலும் தாழ்ச்சி இல்லை, எதுவும் எனக்கு குறைந்து போகவில்லை, எப்பவும் யாருக்கும் கொடுக்கக்கூடிய இடத்தில் என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னு வைங்க, அப்பதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம் ஸ்டெப் 1 ஆரம்பிக்குதுன்னே நான் சொல்வேன். பிரதர், நீங்க என்ன பணம் நம்மளாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்றீங்க, பணம் நிறைய வந்தா கெட்டு போயிட மாட்டோமா? எனக்கு அருமையான சகோதரியே, உதாரணத்துக்கு நம்ம பாஸ்டர் கையில, அவர் கையில 500 ரூபாய் கொடுப்போம். அவர் என்ன செய்வாரு? அவர் அப்படியே போவாரு, இந்த இடத்துல ஒரு லைட், இன்னொரு லைட் போட்டா நல்லா இருக்கும், அந்த 500 ரூபாய்க்கு அவர் போய் லைட்டா வாங்கிட்டு வந்து மாட்டிடுவாரு. அதே 500 ரூபாய என் கையில இருந்தா நான் என்ன செய்வேன்? நான் எங்க வீட்டுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்குவேன், இல்லது ஏதோ ஒண்ணு பண்ணுவேன். நீங்களும் அந்த மாதிரிதான் ஏதோ ஒண்ணு செய்வீங்க. ஆனா அதே 500 ரூபா நோட்டு, வேற 500 ரூபா நோட்டு இல்ல, அதே 500 ரூபா நோட்டு ஒரு குடிகாரன் கையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன செய்வான்? அதை கொண்டு போய் டாஸ்மாக்ல கொண்டு போய் கொடுப்பான். அந்த 500 ரூபாயில பிரச்சனையா, அல்லது 500 ரூபாயை பயன்படுத்துகிற ஆள்கிட்ட பிரச்சனையா? எனக்கு அருமையான சகோதரியா, ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால் நம்ம அப்படிப்பட்டவர்களாய், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், குறைவில்லாதவர்களாய், ஒன்றுக்கும் குறைவில்லை. இது இப்ப இந்த நேரத்துல உங்களுக்கு சில வசனங்கள்லாம் ஞாபகம் வரணும். நீங்க சொல்றீங்களே பிரதர், ஆனா ஆண்டவர் 40 வருஷமா வெறும் மன்னாவை தானே கொடுத்தாரு, வேற எதுவும் கொடுக்கல அப்படின்னா என்னது? அந்த ஒரு குடிசையும் அரை வயிற்று கஞ்சியும் எனக்கு போதும், நான் என்ன பண்ணுவேன்? எப்படியாவது கஷ்டப்பட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்துருவேன். எனக்கு வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் எங்கதான் இருக்கு? பரலோகத்தில் இருக்கிறது. நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த சரியான அறிவில்லை, அதுதான் பிரச்சனை. என்னுடைய ஜனங்கள் எதனால் சங்காரமாகிறார்கள்? அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். எதை குறித்த அறிவில்லை? எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்த அறிவில்லை. எனக்கு என்ன, என்னுடையது என்ன என்பதை குறித்த அறிவில்லை. என்னுடையது என்ன அப்படின்னு தெரிஞ்சா நான் என்ன செய்யலாம்? இது என்னுடையது, இது என்னுடையதுல நீ தொடறதுக்கு உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவே தெரியலன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன செய்வோம்? எல்லாருக்கும் வர்றது நமக்கும் வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலி பகுதியில் நாங்க இருக்கிற சைட்ல கடுமையான சென்னை மெட்ராஸ் ஐ வந்துச்சு. என்ன வந்துச்சு? மெட்ராஸ் ஐல உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் கண்ணு வலி, பெரியவங்களுக்கும் கண்ணு வலி வந்துச்சு. அப்போ என்னுடைய பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூல்ல, அந்த ஸ்கூல்ல உள்ள சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க அரை பள்ளிக்கூடமே கிடையாது, அரை நாள் லீவு விடுற கதையே கிடையாது. ஒண்ணு முழு நேரம் ஸ்கூலு, இல்லைன்னா முழு நேரம் லீவு. ஆனா அப்படிப்பட்ட ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டாங்க? இந்த மெட்ராஸ் ஐ வந்ததுனால பிள்ளைகள் வேன்ல இறங்கும்ல, இறங்கின உடனே அங்கேயே கண்ணு வலி இல்லாத பிள்ளைகள் எல்லாம் கிளாஸுக்குள்ள அனுப்பிட்டு, கண்ணு வலி இருக்கிற பிள்ளைகளை அப்படியே தூக்கி மறுபடியும் ஏற்றி கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கண்ணு வலி பிரச்சனை வந்துருச்சு. அப்போ அதை பத்தி இந்த பிள்ளைகள்லாம் பேசுறாங்க, இந்த மாதிரி வருது, பிள்ளைகளை திருப்பி அனுப்புறாங்க. அந்த சமயம் தான் எனக்கு தெரிய வருது, அதுக்கு முன்னாடியே கண் வலி இருக்குங்கிறது தெரியும். பட் இந்த பிள்ளைகள் சொல்லும் போது அதனுடைய தீவிரத்தை எனக்கு லேசா புரியுது. உடனே நான் என்ன பண்ணேன்,
இயேசுவின் நாமத்தினால் இந்த கண்ணு வலியே உனக்கு ஏன் வீட்டுக்குள்ள என்ன இல்ல அனுமதி இல்லை. ஏன் வீட்டுக்குள்ள நீ என்ன பண்ணக்கூடாது, நுழைய கூடாது. நீ என்ன செய்யணும், நீ அப்படியே வரணும், எங்க வீட்டை தாண்டி அடுத்த வீட்டுக்கு போ, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா ஏன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இவ்வளவுதான். நான் ஆடுதேன், போராடினேன், புரண்டேன், கண்ணீர் விட்டேன், ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கல. இவ்வளவுதான். இயேசுவின் நாமத்தினால இந்த கட்டளை இல்லை. என்ன நடந்தது அப்படின்னா, நான் ஏதோ பெரிய பரிசுத்தவானோ அல்லது என்கிட்ட தான் ஆண்டவர் பேசிக்காரனோ நான் சொல்லலாம் வரல. நானும் உங்களை போல பாடுள்ள மனிதன் தான். ஆனா எனக்கு இந்த ஒரு விஷயம் தெரியும். என்ன தெரியும்? ஆண்டவர் எனக்கு சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு சில உரிமைகளை தந்திருக்கிறார். ஆண்டவர் எனக்காக சில காரியங்களை சொந்தமாக்கி இருக்கிறார். இது நான் பயன்படுத்தக்கூடியது. நான் பயன்படுத்தும் போது அது அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதற்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவருடைய இரக்கத்தினால எனக்கோ என் மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரல. ஆனால் எனக்கு தெரிந்த ஆவிக்குரிய சபைகளுக்கு போகக்கூடிய சில நண்பர்களுடைய வீட்டுக்கு ஒரு தடவை வந்த கண்வலி 2வது தடவை கூட வந்து முத்தம் கொடுத்துட்டு போச்சு. அவங்கள விட நான் பெரிய பரிசுத்தவானா? அவங்கள விட நான் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார் என்பது தெரியும். நான் அந்த உரிமையை எனக்கு கொடுத்த ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை நான் பயன்படுத்துறேன். என் வீட்டுக்குள்ள என்ன பண்ணல, வரல. உங்களுக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய வீடு, நான் நான் எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு போய் நான் அடுத்த வீட்டுல போய் அதிகாரம் செலுத்த முடியாது. அதுக்கெல்லாம் எனக்கு பெர்மிஷன் கிடையாது. ஆனால் என்னுடைய அதிகாரத்தை என்னுடைய எல்லைக்குள் என்னால் என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும். இது வெறுமன மெட்ராஸ் சைக்கிள். உங்களுடைய கையின் பிரயாசங்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பார்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஒலிவ மர கன்று அது எப்பவும் அது அதனுடைய சாரத்தை இழக்காமல் சுகமாக கனிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியதான அதுதான் ஒலிவ மர கன்று. அப்படிப்பட்ட ஒலிவ மர கன்றுகளாய் என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் இருப்பார்கள். அப்படி சொன்னா, அப்படி அந்த வார்த்தையை எடுத்து நீங்க ஜெபிச்சீங்கன்னு சொன்னா, உங்களால் மேற்கொள்ள முடியாத பிரச்சனையே எதுவும் கிடையாது. இயேசுவின் நாமத்தினால் என் பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பார்கள். உன்னுடைய அந்த என்ன சித்திரம் தீர்த்த அந்த அந்த வசனம் என்ன ஞாபகம் இருக்கா? இல்ல 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 உன்னுடைய குமாரத்திகள் அரண்மனையில் சித்திரம் தீர்த்த 144 இல்லையா? இல்ல, அது விருட்ச கன்றுகளை போலவும் எங்கள் குமாரத்திகள் 144:12. ஆமா, அப்பொழுது எங்கள் குமாரர் இளமையில் ஓங்கி வளர்கிற விருட்ச கன்றுகளை போலவும் எங்கள் குமாரத்திகள் சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை போலவும் இருப்பார்கள். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் நன்றாய் இருக்கும்படி விரும்புகிறார். உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சுகமாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்குதான் அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில
சிலுவையில அவர் தன்னுடைய ரத்தத்தை பூரா சிந்தி தன்னுடைய சரீரத்தை உழுகிற நிலம் போல ஆக்கி அந்த கோர மரணத்தை அடைந்தது எதுக்காக? அதுவும் இந்த வயசுல அந்த வியாதி வரத்தானே பிரதர் செய்யும். அதனால அது வாட்டி இருந்துட்டு போகுது. அது ஒரு பக்கம் இருக்கு, நானும் ஒரு பக்கம் இருக்கேன். இப்படி வியாதியோடு உடன்படிக்கை பண்ணவர்கள் இல்ல, வியாதியை எதிர்த்து நிற்கிறவர்கள். இயேசுவின் நாமத்தினால இதை நான் அனுமதிக்க மாட்டேன் இது சொல்ற. எனக்கும் இதுல ஒரு இப்போ இது ஒரு சேலஞ்ச் இருக்கு. அதை நான் டெய்லி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒருபோதும் நான் வியாதியை அனுமதிக்க போறதில்லை. அது ஒரு பகுதி என்று ஏற்றுக்கொள்ள போவதும் இல்லை. ஏனென்றால் வியாதி ஆண்டவரிடத்திலிருந்து வரவில்லை. யாராவது ஆண்டவர் வியாதியை கொடுத்து சோதிக்கிறார் அப்படின்னு சொன்னா என்ன கேட்டா நான் என்ன செய்வேன் அப்படின்னா, அப்படி யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா அதுக்கு நேரம் எதிர்த்தாப்புல வழி இருக்கான்னு பார்த்துட்டு அது பக்கம் ஒரே ஓட்டமா ஓடியே போயிடுவேன். ஏன்னா ஆண்டவர் ஒருபோதும் ஒருவரையும் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. ஒரு நாளைக்கு ஒரு தீமையினாலும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. சோதிக்கப்படுகிறவர்ல எப்படி சோதிக்கப்படுறோமா வாசிப்போம். யாக்கோபுடைய நிருபத்துல அவர் சொல்லிட்டார் பாருங்க, எப்படி சோதிக்கப்படுகிறார்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இல்ல அதுல சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவரையும் சோதிக்கிறவரும் அல்ல. உடனே இதை கேட்டவன சொல்லுவாங்க, அப்போ ஆபிரகாம மட்டும் ஆண்டவர் சோதிச்சார்ல பிரதர்? ஒரு விஷயம் நல்லா நம்ம நினைச்சு ஞாபகத்துல வச்சுக்கணும். நீங்களும் நானும் ஆபிரகாம் கிடையாது. ஆபிரகாம் அப்படி சோதிச்சார் அப்ப என்னையும் இல்ல. இன்னும் சொல்ல போனா நீங்களும் நானும் ஆபிரகாமை விட பெரியவர்கள். நீங்களும் நானும் யாரு? ஆபிரகாமை விட பெரியவர்களா? சிஸ்டர் சிரிக்குது. ஐயா நீங்க ஆபிரகாமை விட நீங்க பெரியவங்கன்ற நீங்க ஒத்துக்குவீங்களா? இல்லையா? ஒத்துக்க மாட்டீங்களா? சரி, ஒத்துக்க மாட்டீங்கன்னு அந்த பிரதர் சொல்றாங்க. வேற நீங்க யாரு சிஸ்டர் சொல்லுங்க, நீங்க ஆபிரகாமை விட பெரியவங்களா? அந்தமா இல்லங்குது. சிஸ்டர் உங்க கருத்து என்ன? பெரியவங்க தானா? அல்லேலுயா. என் கட்சிக்கு ஒரு ஆள் இருக்கு. அல்லேலுயா. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? யோவானை பற்றி இயேசு சொல்லும் போது என்ன சொல்றாரு? ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் இவனை விட பெரியவன் யாரும் இல்ல. யாரை விட பெரியவன்? யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் இவனை விட பெரியவனாய் இருக்கிறான். யோவான் ஸ்நானகன் தான் ஸ்திரீகளில் பிறந்தவர்ல பெரியவன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் ஆபிரகாமை விட பெரியவன் ஆயிட்டானா? ஆபிரகாமை விட பெரியவன் ஆயிட்டானா? ஓகே. அப்போ நீங்களும் நானும் யாரு? நாம் தேவனுடைய ரத்தத்தில், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்திற்கு, ராஜ்யம் நமக்கு சொந்தமாக இருக்கிறது. இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், உங்களுக்காக மரித்திருக்கிறார். நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறோம். நம்மளாம் ரொம்ப சின்னவங்களா இருந்தா கூட நம்மளை விட யாரு சின்னவங்களா? யோவான் ஸ்நானகன் சின்னவன். யோவான் ஸ்நானகனே என்னை விட சின்னவனா இருந்தால், யோவான் ஸ்நானகனே உங்களை விட சிறியவனா இருந்தால், ஆபிரகாம் உங்களை விட சிறியவனா பெரியவனா? ஆபிரகாம் உங்களை விட சின்னவனா பெரியவனா? உங்களை விட சின்னவன் தான். ஐயோ, இது கரெக்ட் மாதிரி இருக்கோ, லாஜிக் மாதிரி இருக்கோ?
ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் பெரியவன் யாரு? யோவான் ஸ்நானகன். அந்த யோவான் ஸ்நானகனை பார்த்து இயேசு என்ன சொன்னாரு? இயேசுதான் சொன்னாரு, ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் இவன் தான், யோவான் ஸ்நானகன் தான் பெரியவன்னாரு. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனா இருக்கிறவன் இவனை விட பெரியவன். யோவான் ஸ்நானகனை விட நீங்களும் நானும் பெரியவங்க அப்படின்னா, ஆபிரகாமை விட நீங்களும் நானும் பெரியவங்களா சின்னவங்களா? இப்ப சொல்லுங்க, பெரியவங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்துல இருக்கும்போது நமக்குரியவைகள் என்ன, நமக்குரியவைகள் என்ன அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து சிலுவையில சம்பாதித்தது பூரா நம்முடையது. இயேசு சிலுவையில சம்பாதிச்சு முதல்ல என்ன பண்ணாரு? உங்களையும் என்னையும் நீதிமான் ஆக்கினார். நீதிமான் என்ன அர்த்தம்? நீதிமான்னா a man with a right standing, அல்லது ஒரு மனிதனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியுடையவன். தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியுடையவர்கள் நீதிமான்கள். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். இனிமே வந்துட்டு ஐயோ நான் ஒரு பாவி, நான் ஒரு மோசமான ஒரு பாவி. நீங்க ஒருவர் மோசமான பாவியா இருந்தீர்கள். இப்ப யாரு? இப்ப யாரு? நீங்க நீதிமான்கள். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள். நான் பாவி, நான் தூசி, நான் குப்பை, நான் தெள்ளு பூச்சி. யாராவது தெள்ளு பூச்சின்னு சொல்லி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? அப்படியும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே நான் ஒரு தெள்ளு பூச்சி. தெள்ளு பூச்சிங்கிறது சவுல் துரத்தும் போது தாவீது போற வழியில சொல்லிட்டு போன ஒரே ஒரு வார்த்தை, செத்த நாய் அப்படின்னு சொல்லிட்டான். அதை பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரே நானும் செத்த நாயை போல இருக்கிறேன். ஷோ கடவுளே, உங்களுக்காக இயேசு சிலுவையில மரிச்சு அவருடைய ரத்தத்தெல்லாம் கொடுத்து உங்களை நீதிமானாக்கி அவரோட கூட உட்கார வச்சா இப்ப என்ன சொல்லணும்? நான் அவருடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. எனக்கு என்னுடைய தகப்பன் அவர். எனக்காக அவர் மரித்தார், உயிர்த்தார், எனக்காக சம்பாதித்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய போறேன்? எல்லாத்தையும் ஆண்டவருடைய வார்த்தையில தேடி கண்டுபிடிச்சு ஆண்டவரை நம்புகிற மனிதனாய். எப்படிப்பட்ட மனிதனாய்? அந்த எரேமியா 17வது அதிகாரம் அந்த வசனம் எடுங்க பாப்போம், வாசிச்சு முடிச்சிருவோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல். ஆமென். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை சார்ந்ததல்ல. உங்களுடைய வாழ்க்கை உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை குறித்ததல்ல உங்களுடைய வாழ்க்கை. ஆண்டவரை நம்புகிற மனுஷன் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விட்டு உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலையுதிராதிருக்கிற மலை, இது இலை பச்சையா இருக்கிறது. இலையுதிராத மரம் என்ன வசனம்? சங்கீதம் 1வது அதிகாரம் 1வது வசனம். அந்த வசனத்தை வாசிடுவோம், அதை வாசிச்சு முடிச்சிடலாம். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அதுக்கப்புறம் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். உங்களை ஆண்டவர் நீதிமான் ஆக்கி இருக்காருன்னா நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணும், வாய்க்கும். அதை செய்யும் போதே நமக்கெல்லாம் இது எங்க ஒப்பேறும்னா ஒப்பேறாது. ஆனா செய்ய ஆரம்பிக்கும் போது எப்படி செய்யணும்? நான் என்னை ஆண்டவர் நீதிமானாக்கி இருக்கிறார், அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதனால நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். இப்படி
ஒவ்வொருத்தரும் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பிரச்சனையாலும் உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய இடத்துல ஒன்றும் குறையாமல், ஒன்றும் தொலைந்து போகாமல், ஒன்றும் உடைந்து போகாமல் நிறைவான ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அதுதான் ஆண்டவரோட விருப்பம். அது இத்தனை வயசுக்கு அப்புறம் இதெல்லாம் ஆரம்பிக்க முடியுமா? எத்தனை வயசுக்கு அப்புறமும் ஆரம்பிக்கலாம். 80வது வயசுல தான் ஆண்டவர் மோசையை ஊழியத்துக்கே கூப்பிட்டாரு. இங்க யாருக்கு 80 வயசானவங்க யாருமே இங்க இல்லை, நான் உறுதியா சொல்றேன். அப்போ உங்களை கொண்டும் ஆண்டவரால் செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவருடைய நோக்கத்தையும் திட்டமும் என்னங்கிறத கண்டுபிடிச்சு, ஆண்டவரே அந்த காரியத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க, என்னைய கூட்டிட்டு போங்க, நான் என்ன பண்றேன், நான் உங்க கூட வரேன். இங்க வேலையை முடிக்காம ஆண்டவரே வாரும் 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 வாரும்னு கூப்பிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? தீவிரமா ஆண்டவரே நீர் எப்படியாவது வந்துடும் ஆண்டவரே. எதுக்கு? ஏகப்பட்ட கடன் இருக்கு. இந்த கடனுக்கு தப்பிக்கிறதுக்கு ஆண்டவரை கூப்பிடுறது. ஆண்டவரே வாங்க. எதுக்கு? அவர் வந்துட்டாருன்னா இவங்க போயிடுவாங்களாம். அப்படியெல்லாம் ஒன்றும் போக முடியாது. உங்க கடனே பிடிச்சி கீழே இழுத்து விட்டுரும். அப்போ எப்போ போலாம்? இது நான் யாருக்காக பேசுறேன்னு தெரியல, எனக்கு தெரியல. யாரோ ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆண்டவரே நான் எப்போ போறது, இந்த பிரச்சனையில இருந்தெல்லாம் மீண்டு உங்ககிட்ட வந்துட்டா பரலோகம் நல்லா இருக்கும்னு நான் பாஸ்டர் அடிக்கடி சொல்றாரு. பரலோகத்துல அவ்வளோ நல்லா இருக்குமா, சாம நான் உங்க கூட வந்துடுறேன். இல்ல இல்ல இல்ல, இங்க செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிச்சுட்டு உங்களுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றி விட்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், சபைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், உங்களுடைய தேசத்துக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம். இந்தியர்கள், தமிழர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, நம்மளை கொண்டு இந்த தேசத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. அதையும் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை செய்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் எப்ப வேணாலும் ஆண்டவரே நீங்க கூப்பிடுங்க, நான் வாரேன். நான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாம ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். மர்மம் அப்புறம் பிரச்சனை தாங்க முடியல, பையன் அதை விட தொந்தரவு பண்றான், ஆண்டவரே நீ உங்க கூட இருந்துட்டா நல்லா இருக்கும். இல்ல இல்ல, இந்த பிரச்சனையும் தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் நிறைவேற்றி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க ஒரே ஒரு காரியம் மட்டும் செஞ்சா போதும். என்னது? ஆண்டவரே நான் உண்மை நம்புறேன், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் உட்கார்ந்த உடனே அந்த சகோதரன் அந்த பாட்டு தான் பாடினார். எனக்கு அப்பவே பயங்கர சந்தோஷம். நான் எந்த வார்த்தையை எடுத்துட்டு வந்தனோ அந்த வார்த்தை பாட்டா வருது. சரி, ஆண்டவர் இதைத்தான் சொல்ல விரும்புறார். எந்த காரணத்திலும் ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டுற வேண்டாம். ஆண்டவரே உண்மை உறுதியாய் நான் பற்றி கொள்ளுவேன். நீங்க உங்களை கையில உங்ககிட்ட வந்தாச்சு, உங்களை இறுதியா பிடிச்சாச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் குறைவதில்லை, ஒன்றும் உடைந்து போவதில்லை, ஒன்றும் தொலைந்து போவதில்லை. இன்னொரு தீர்க்க தரிசனம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது தொலைத்திருப்பீர்கள் என்றால் அந்த தொலைச்சதையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? திரும்ப கொடுப்பார். அவர் ஒருத்தருக்கு கணக்கு பாக்கி வைக்கிற தேவன் கிடையாது. கடைசி பைசா வரைக்கும் கரெக்டா செட்டில் பண்ணுவார். நீங்கள் தொலைத்ததையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதுக்கு நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ஆண்டவரே நான் உண்மை உறுதியாய் பற்றி கொள்வேன் என்று மனுஷர்கள் மேல, என்னை சுற்றி இருக்கிறவங்க மேல, என் பையன் மேல, என் பொண்ணு மேல, எங்க அக்கா மேல, அண்ணன் மேல, சித்தி மேல, இவங்க மேல வச்சு நம்பிக்கையெல்லாம் வச்சு வீணா போனது போதும். நான் இனி உண்மை தவிர வேற யாரையும் நான் நம்ப மாட்டேன், உண்மை உறுதியாய் பற்றி கொள்கிறேன், என்னை தொடர்ந்து நடத்தும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.